கடந்த எல்டிஎஃப் அரசின் காலத்தில் தயார் செய்து வைத்துள்ள பட்டயங்களை உடனடியாக மக்களுக்கு வழங்குவதற்கு யூடிஎஃப் அரசு தயாராக வேண்டும் என்று தேவிகுளம் முன்னாள் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். பட்டயங்கள் சரியான முறையில் பட்டய மேலாக்கல் நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து விநியோகம் நடத்த வேண்டும் என்றும் முன்னாள் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். எல்டிஎஃப் அரசாங்கம் அதிகாரத்தில் வந்ததற்கு பிறகு சின்னக்கனல் பஞ்சாயத்தில் முத்தமா காலனியில் தங்கியிருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் 236 குடும்பங்களுக்கும் பட்டயம் கொடுப்பதற்கு வேண்டி எல்டிஎஃப் அரசாங்கம் தீர்மானித்து பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இடுக்கியில் வைத்து வழங்கியது. அதுல கொஞ்சம் ஆளுகளுக்கு பட்டயம் கொடுக்க வேண்டியிருந்தது. எல்லா வேலைகளும் நிறுத்தி வச்சு அன்னைக்கு பட்டய விதரணம் நடத்துறதுக்கு பிறகு பாக்கி உள்ள ஆளுகளோடு வில்லேஜ் ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஆகும் பொழுது எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னு சொன்னா பாக்கி உள்ள வேலைகள் வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அங்க இருக்கக்கூடிய முழு நாடுகளுக்கும் பட்டயம் கொடுத்தது கேரளத்துல எல்டிஎஃப் அரசாங்கம் அதிகாரத்தில் இருக்கும்போது இப்போ கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பட்டயங்கள் பார்க்கும்போது தெரியும். அதுல 26/2/2026 என்று டேட்டு அதுல ரேகப்படுத்தி இருக்காங்க. அப்போ கடந்த கவர்மெண்டுடைய பட்டயங்கள் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு மாதம் தான் ஆகிறது. இனி புதிய பட்டய கமிட்டிகள் கூடல பட்டய கமிட்டி கூடி புதிய பட்டயங்கள் கொடுக்கணும், முழு நாடுகளுக்கும் கொடுக்கணும். பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு கொடுக்க வேண்டிய குட்டியார்வேலி அடக்கம் உள்ள இடங்களில் இந்த அரசாங்கம் நிறைய தீர்மானங்கள் எடுத்து பட்டயம் கொடுப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கிடையில கைகோடதியுடைய சில தடை உத்தரவு இருக்கிறது. அந்த தடை உத்தரவு மாறுச்சுன்னு சொன்னா முழு ஆளுகளுக்கும் பட்டயம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. சாண்டோஸ் காலனி அங்கேயும் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு பட்டயம் கொடுப்பதற்கு தீர்மானித்து ஏகദേശம் 95% வேலைகளும் பூர்த்தீகரித்து வச்சுட்டாங்க இந்த கவர்மெண்ட் போயிருக்கு. அதுபோல செட்டியார் காலனி இப்படிப்பட்ட பகுதியில் எல்லாம் பட்டயம் கொடுப்பதற்கு எல்டிஎஃப் அரசாங்கம் தீர்மானித்து வேலைகள் நிறைவு செய்து வச்சிருக்கிறாங்க. முழு நாடுகளுக்கும் பட்டயம் கொடுக்கணும். பட்டயம் கொடுக்கின்ற பொழுது பட்டயம் கொடுப்பதற்கான சில சாதாரண இதற்கு முன்னாடி இங்க நடந்து கொண்டிருந்த சில காரியங்கள்லாம் இருக்கிறது. பட்டய வேலை நடத்தி இல்ல தாலுக்கு அடிப்படையில ஒரு நிகழ்ச்சி நடத்தி இங்க இருக்கக்கூடிய ஜனப்பிரதிநிதிகள் எல்லாம் பங்கெடுப்பிச்சு கொண்டு பட்டயம் விதரணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க இதன் மூலமா கேட்டுக்கொள்வோம்.